வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். தளபதியோட கன்னியாகுமரி பரப்புரை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரோட் ஷோவும் ரொம்பவே தரமாகவும் சிறப்பாகவும் இருந்தது. கன்னியாகுமரி மக்கள் தளபதிக்கு ஏகபோகமான வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ கூட்டம் இருந்தது அப்படின்றது லைவ் பார்த்த எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். தளபதியும் ரொம்ப உற்சாகமாக கன்னியாகுமரி பரப்புரையில் கலந்துக்கிட்டாரு. அதே போல் சைக்கிள்லாம் ஓட்டி வாக்கு சேகரிச்சிருந்தாரு. அந்த சீன்லாம் ரொம்பவே மாசாக இருந்தது. இது எல்லாத்தையுமே தாண்டி கன்னியாகுமரி பரப்புரையில் தளபதி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் தான் ஒன்று நின்று பேசும். அந்த அளவுக்கு சிறப்பான தரமான வாக்குறுதிகளை தளபதி கொடுத்திருந்தார். அதாவது தமிழ்நாடு இப்படிலாம் இருக்காதா, ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் இவ்வளோ வெளிப்படைத்தன்மையோடு இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நாம் எல்லாருக்குமே இது நாள் வரைக்கும் கனவாக இருந்துட்டு இருந்த ஒரு விஷயத்தையும் நிஜமாக்குற அளவுக்கு தளபதி வாக்குறுதிகளை ரொம்ப சிறப்பாக தரமாக கொடுத்துருக்கிறாரு. ஸோ தளபதி அவர்கள் கன்னியாகுமரி பரப்புரை எப்போ கொடுத்த வாக்குறுதியில் ரொம்ப முக்கியமான வாக்குறுதிகளை பற்றி தான் தெளிவாக அவர் என்ன சொன்னார் அப்படின்றத இந்த பதிவில் நாம் விளக்கப்படுத்த போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இப்போதைக்கு என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பற்றியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தளபதி கொடுத்த முக்கியமான வாக்குறுதிகளை பற்றி பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதி விஜய் அவர்கள் 2 தொகுதியில் நிற்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதி, அதுக்கப்புறம் திருச்சி கிழக்கு தொகுதின்னு சொல்லிட்டு 2 தொகுதியில் தளபதி நிற்கிறாரு. இந்த 2 தொகுதியிலையும் பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யறதுக்கு திமுக கமலஹாசன் அவர்களை இறக்கி விடுறாங்க. கமலஹாசன் அவர்களுடைய கட்சி மக்கள் நீதி மையம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த கட்சி திமுகவோட கூட்டணியில் இருக்கிறாங்க. திமுக சார்பாக கமலஹாசன் அவர்களுடைய கட்சிக்கு 3 தொகுதிகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த 3 தொகுதியிலுமே நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி நிபந்தனை வைக்கப்பட்டதுனால கமலஹாசன் அவர்கள் இல்லை, நாங்கள் எங்களுடைய சொந்த சின்னத்தில் தான் நிற்போம், நாங்கள் இந்த முறை போட்டியே இடலை, அடுத்த முறை போட்டியிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வெளியில் இருந்தே திமுகவுக்கு அழுத்தமான ஆதரவை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் இல்லையா, அந்த அழுத்தமான ஆதரவாக தான் விஜய் அவர்களுக்கு எதிராக பெரம்பூர் தொகுதியிலையும் திருச்சி கிழக்கு தொகுதியிலையும் கமலஹாசன் அவர்கள் திமுகவுக்கு சார்பாக பரப்புரை அப்படின்றத நடத்த போறாரு. அதாவது ஏப்ரல் 16, 17 தேதிகளில் பரப்புரை நடத்த போறாரு அப்படின்றது அதிகாரப்பூர்வ தகவலாகவே வெளியில் வந்திருக்கு. ஸோ கமலஹாசன் அவர்களுடைய பரப்புரையும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா தளபதியுடைய அடுத்த பிரச்சாரம் எங்க அப்படின்னு கேட்டால் ஏப்ரல் 14 தேதி திருப்பூர்லையும் தருமபுரியிலையும் பிரச்சாரம் மேற்கொண்டு ரோட் ஷோவும் நடத்த போறாரு. இதுக்கு தேர்தல் ஆணையம் தளபதிக்கு அனுமதியும் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 13 தேதி ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். மேபி இந்த வீடியோ நீங்க ஏப்ரல் 14 தேதி பாக்குறீங்க அப்படின்னா அந்த டைம்ல தளபதி ரோட் ஷோவும் போயிட்டு இருப்பாரு. அதனுடைய லைவ் கூட நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ தருமபுரியிலையும் திருப்பூர்லையும் தளபதி அவர்களுடைய ரோட் ஷோ எப்படி இருந்தது, தளபதி அவர்கள் அங்க போகும்போது மக்கள் அவரை எப்படி வரவேற்றாங்க, அந்த வைப் எப்படி இருந்தது, அங்க பிரச்சாரத்துல என்ன விஷயங்கள் எல்லாம் மேற்கோள் காட்டி தளபதி பேசியிருந்தாரு அப்படின்றதெல்லாம் நாம இன்னொரு வீடியோல தெளிவா பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணாமலை அவர்கள் மீண்டும் விஜய்க்கு ஆதரவு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா அதே போல அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பு ஒன்று கொடுத்திருந்தாரு. ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் விஜய்க்கு ஆதரவாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. நம்மளுடைய சேனல்ல கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்பவே அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எல்லா கட்சிகளுக்கும் அனுமதி கொடுக்குற மாதிரி பரப்புரை போறதுக்கும் ரோட் ஷோ நடத்துறதுக்கும் விஜய் அவர்களுக்கும் தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுக்கணும், அது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை அப்படின்ற மாதிரி தளபதிக்கு ஆதரவாக அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்கள் முன்னாடியே சில விஷயங்களை பேசியிருந்தாரு. அதே போல இப்ப என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னா, காரைக்குடியில் தளபதி விஜய் அவர்கள் ரோட் ஷோ முடிச்சுட்டு வரும்போது 7 வினாடிகள் தாமதமாக வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு வழங்கப்படலை அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அவருக்கு பிரச்சாரம் நடத்துறதுக்கான அனுமதி அப்படின்றத வழங்கணும். அதே போல அந்த பிரச்சார கூட்டத்துக்கு வரக்கூடிய மக்களினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய கடமை காவல்துறையினருக்கு இருக்கு. அதே போல அந்த பிரச்சாரத்திற்கு வரக்கூடிய தலைவரினுடைய பாதுகாப்பையுமே காவல்துறையினர் உறுதிப்படுத்தணும். விஜய் அவர்கள் சைக்கிள் ஓட்டி வாக்கு சேகரிக்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் கூட காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் மூலமா மாலெல்லாம் போட்டு அவர் ஸ்லிப் ஆன அந்த சம்பவம்லாம் நடந்தது. அது எல்லாத்தையுமே நான் பார்த்துருந்தேன். ஸோ விஜய் அவர்களுடைய பாதுகாப்பும் இங்க முக்கியமானது அப்படின்ற மாதிரி அந்த பாதுகாப்பையும் காவல்துறையினர் தான் உறுதிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவா மீண்டும் ஒரு முறை செய்தியாளர்கள் சந்திப்புல பேசியிருக்காரு. அடுத்ததா தளபதி சொன்ன முக்கியமான வாக்குறுதிகள் நாம
நோட்டீஸ் பண்ணி பார்க்கக்கூடிய முக்கியமான வாக்குறுதிகளை பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னியாகுமரி பரப்புரை கூட்டத்தில் எந்த ஒரு சாலை விபத்துகளுமே நிகழலை. பொதுவாக தளபதி அவர்கள் பரப்புரை மேற்கொள்கிறாங்க அப்படின்னா பின்னாடியோ இல்லை தளபதி அவர்களுடைய வாகனத்தை ஃபாலோ பண்ணியோ நிறைய பேர் டூ வீலரில் வந்துட்டே இருப்பாங்க. போலீஸ் எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணாலும் தளபதியே நிறைய தடவை யாரும் ஃபாலோ பண்ணி வராதிங்க டூ வீலரில் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்டாகவே தொண்டர்கள் கிட்ட வச்சுட்டு போயிருக்கிறாரு. ஸோ அப்படி இருந்துமே நிறைய பேர் அதை கூட கேட்காம பொருட்படுத்தாமல் பைக்கில் அவரோட வாகனத்தை ஃபாலோ பண்ணுறது, வாகனத்துக்கு குறுக்க போகிறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கூட ஆபத்தை உணராம இந்த மாதிரிலாம் பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இதில் அப்பப்போ ஸ்லிப் ஆகி நிறைய பேர் விழுந்து சாலை விபத்துகளும் அவர் போகக்கூடிய பரப்புரையில் 1, 2 அந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இந்த முறை கன்னியாகுமரி பரப்புரைக்கு தளபதி போகும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாலை விபத்து கூட நடக்கலை. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, காவல்துறையினருடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் தான். ரொம்பவே சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை இந்த முறை காவல்துறை கொடுத்திருந்தாங்க. தளபதி அவர்களுடைய அந்த பரப்புரை வாகனத்தை சுற்றி காவல்துறையினருடைய வாகனம் 4 வாகனம் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அதனால் எந்த ஒரு இளைஞர்களாலையும் தளபதி அவர்களுடைய வாகனத்தை நெருங்க முடியல, ஸோ அவரை ஃபாலோ பண்ணி வர முடியல. இதனால சாலை விபத்துகள் அப்படின்றது ஒன்று கூட நடக்கலை. ஸோ கன்னியாகுமரி காவல்துறையினர் ரொம்பவே சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நாம் ஒரு சல்யூட்டை கொடுத்தே ஆகணும். அடுத்ததா தளபதி சொன்ன வாக்குறுதிக்குள்ள போகலாம். முதல் வாக்குறுதி, முக்கியமான வாக்குறுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு சிட்டிசன்ஷிப் ப்ரிவிலேஜ் கார்டு. இந்த கார்டு பற்றி தளபதி அவர்கள் சொன்ன விஷயம்தான் இந்த ஒரு வாக்குறுதி தான். அதாவது எல்லார்கிட்டையுமே ஆதார் கார்டுலாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கும் தமிழ்நாடு சிட்டிசன்ஷிப் ப்ரிவிலேஜ் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு கொடுக்கப்படும். ஸோ இந்த கார்டு மூலமாக ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் பிறப்புல இருந்தே தமிழ்நாடு அரசினுடைய நலத்திட்ட உதவிகள் எல்லாமே சேரும். அதாவது நீங்களே சொல்லுங்க, இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறோம், ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வேணும், இல்லை அரசினுடைய திட்டங்கள் நமக்கு சேரணும், அதுக்காக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உதவித்தொகையோ ஏதோ ஒன்று நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் இல்லை, அந்த டாக்குமெண்ட் இல்லை, இவ்வளோ லஞ்சமாக கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. நம்ம எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி காசு கொடுத்து சர்டிஃபிகேட் எல்லாமே நம்ம வாங்கியிருப்போம். அந்த மாதிரி அவல நிலை தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. நிறைய பேருக்கு போய் சேர வேண்டியவங்களுக்கு நலத்திட்டங்கள் போய் சேர்றது கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. ஸோ தளபதி இதை என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இடைத்தரகரே இல்லாமல் லஞ்சம் கொடுத்து சர்டிஃபிகேட்டையோ நலத்திட்டங்களையோ வாங்கக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் இந்த ஒரு ப்ரிவிலேஜ் கார்டு மட்டுமே வச்சு அரசினுடைய அனைத்து நலத்திட்டங்களும் உங்களுடைய வீடு வாசல் தேடியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு கார்டு மூலமாக என்ன மாதிரி செயல் திட்டங்கள் நடக்கும் அப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது, இல்லை ஒரு கல்யாணம் நடக்குது, இல்லை இருக்கக்கூடிய இளைஞர் இப்போ இந்த வகுப்பு முடிச்சிருக்கிறாரு, அதுக்கப்புறம் காலேஜ் போய் சேர போகிறாரு, வேலை இல்லாமல் இருக்கிறாரு, வேலை தேடிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி ஒரு விஷயமுமே அந்த ப்ரிவிலேஜ் கார்டு மூலமாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணும்போது தளபதி கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் படி அனைத்து நலத்திட்டங்களும் உங்களுடைய குடும்பத்துக்கே சேரும். ஏற்கனவே தளபதி கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாமே தெரியும். ஸோ பிறக்கக்கூடிய குழந்தைக்கு, கல்யாண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் சொல்லியிருக்கிறாரு, அதே போல் ஒரு வேலை தேடக்கூடிய இளைஞருக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் சொல்லியிருக்கிறாரு, அதே போல் பெண்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்கிறாரு, முதியவர்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்கிறாரு, மீனவர்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய வாக்குறுதிகள் தளபதி கொடுத்திருக்கிறாரு. நலத்திட்டங்கள் எல்லாமே வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறாரு. அது எல்லாமே இந்த ப்ரிவிலேஜ் கார்டு மூலமாக உங்களுடைய வீட்டு வாசல் தேடியே வந்துடும். இடைத்தரகர் அப்படின்ற ஒரு ஆள் இல்லாமல் லஞ்சமே எதுவுமே கொடுக்காம இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு சேரும் அப்படின்றதான் தளபதி கொடுத்த முதல் வாக்குறுதியே. நிறைய பேர் தளபதி அவர்கள் இவ்வளோ நாளாக ஒரு மேடையிலையுமே சொல்லிட்டு இருக்கிறாரு, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி நம்மளுடைய ஆட்சியா அமையும் அப்படின்றத தளபதி சொல்லிட்டே இருக்கிறாரு. அதை எப்படி நடத்துவேன் அப்படின்றதுக்கு தான் இந்த செயல் திட்டங்கள்லாம் அப்படின்றத தளபதி கன்னியாகுமரியில் வாக்குறுதியாக கொடுத்திருக்காரு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, தளபதி இன்னொரு சூப்பரான வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாரு. முக்கியமான வாக்குறுதியும் இதுதான். அதாவது மக்கள் ஒருவருவதும் இதுதான் நமக்கு தேவை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வாக்குறுதியை தான் தளபதி கொடுத்திருக்கிறாரு. அதாவது தாவேகா ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் 6
மாசத்துக்குள்ள தமிழ்நாடு சேவை உரிமை சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த சட்டத்தின் மூலமா வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு உருவாக்கப்படுமா. அதாவது இப்போ நம்ம வந்துட்டு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போறோம், ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்க போறோம், இல்லை இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்கீம் வந்துட்டு எனக்கு வந்து சேரல, இந்த திட்டம் வந்துட்டு எனக்கு சேரல அப்படின்னு நம்ம ஒரு அரசு அதிகாரியை போயிட்டு அணுகுறோம் அப்படின்னா, டிரைவிங் லைசன்ஸ்லாம் எடுக்க போவோம் இல்லையா, அப்போ நம்ம அரசு அதிகாரி தான் அணுகுவோம் இல்லையா. ஸோ அப்படி அணுகும்போது அங்கே சேவை வந்துட்டு தாமதிக்கப்பட்டாலோ, அங்கே யாராவது லஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டாலோ, தவறாக நடந்துக்கிட்டாலோ, அந்த சேவை தாமதிக்கப்பட்டாலோ இந்த ஆப்பில் நாம் டைரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற வாக்குறுதியை தளபதி கொடுத்திருக்கிறாரு. ஸோ எப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை தளபதி கொடுத்திருக்காரு பாருங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு வாக்குறுதியும் இருக்கு. இதை விட ரொம்பவே சூப்பரான ஒரு வாக்குறுதி, மை வெற்றி தமிழ்நாடு .in அப்படின்ற ஒரு ஆப் வந்து உருவாக்கப்படும். அந்த ஆப் மூலமா, அதாவது அந்த ஆப்ல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு முறையும் பட்ஜெட் வந்துட்டு ஒதுக்குறாங்க. இந்த திட்டத்துக்கு இவ்வளோ பட்ஜெட்டு, இப்போ கல்விக்கு இவ்வளோ பட்ஜெட் வந்துட்டு ஒதுக்கி இருக்கிறோம், அதே போல நலத்திட்டங்களுக்கு இவ்வளோ பட்ஜெட் வந்துட்டு நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம், இப்போ சாலை சரி செய்யக்கூடிய அந்த பராமரிப்பு பணிகளுக்கு இவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒருவருக்கும் இவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஆவணத்தை மட்டும்தான், அந்த வாசிக்கும் போது மட்டும்தான் நமக்கு வந்துட்டு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த காசு வந்துட்டு எங்கே போகுது, யாருக்கு போகுது, முழுமையாக அந்த திட்டத்துக்கு வந்துட்டு செலவு பண்ணாங்களா அப்படின்ற எந்த விவரங்களும் வந்துட்டு நமக்கு தெரியாது இல்லையா. இப்போ தளபதி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இவர் சொன்ன இந்த மை வெற்றி தமிழ்நாடு .in அப்படின்ற ஆப்புக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா என்னென்ன திட்டங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் வந்துட்டு ஒதுக்கி இருக்கிறாங்க, யாருக்கிட்ட அந்த காசு வந்து போயிருக்குது, அந்த காசை முழுமையாக அந்த திட்டத்துக்கு வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத மக்களாக இருக்கக்கூடிய நாம் ஒருத்தருமே உள்ளே போய் கண்காணித்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் தான் அந்த ஆப் வந்துட்டு இயங்க போகுது அப்படின்றத தளபதி வாக்குறுதியாக கொடுத்துருக்கிறாரு. இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வாக்குறுதியை யாராவது கொடுத்துருக்குறாங்களா? எந்த கட்சியாவது, ஆளுகின்ற கட்சியாக இருக்கட்டும், ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியாவது இப்படி ஒரு வாக்குறுதியை சொல்லியிருக்காங்களா? இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்தாலே ஊழல் இல்லாத தமிழகம் அப்படின்றதே உருவாயிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியை தான் நம்ம தளபதி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய ஒரு குடிமக்களுமே கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அதாவது இப்போ இந்த திட்டங்கள் வந்துட்டு கரெக்டாக போகுது, இது வந்து சக்ஸஸாக இருக்குது, இது வந்து ஃபெயிலியராக போகுது, இல்லை இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் மாற்றி அமைக்கலாம், இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்துட்டு நீங்கள் செயல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய ஒப்பீனியன்ஸை, சஜஷன்ஸை நம்ம இந்த ஆப்பில் போயிட்டு தெரியப்படுத்தணும் அப்படின்னா அது நேரடியாக அரசுக்கு வந்துட்டு போய் சேரும் அப்படின்ற மாதிரி தான் தளபதி வந்து இந்த ஆப் பற்றி வாக்குறுதியாக கொடுத்துருக்காரு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு வாக்குறுதியும் இருக்குது. அதாவது மக்கள் அரங்கம் அப்படின்ற திட்டத்தின் மூலமாக டிஜிட்டல் முறையில் மக்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் அடங்கிய மனுவை நேரடியாக அரசுக்கே அனுப்ப முடியும். அப்படிப்பட்ட வழிவகைகள், திட்டங்கள் வந்துட்டு கொண்டு வரப்படும் அப்படின்றத வாக்குறுதியாக சொல்லியிருக்கிறாரு. அதே போல் இப்போ புதுசாக ஏதாவது ஒரு திட்டம் இயற்றப்படணும், இந்த வசதிகளோட ஒரு திட்டம் இயற்றப்படணும் அப்படின்னு சொல்லி மக்கள் நிறைய பேர் சேர்ந்து ஒரு மனு அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த மனுவில் 10,000 கையெழுத்துகள் இருந்தது அப்படின்னா அந்த மனுக்கு பதிலளிக்கக்கூடிய கடமை அரசுக்கு கட்டாயமாக்கப்படும் அப்படின்றத வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 5 லட்சம் கையொப்பங்களோட ஒரு மனு வந்து சமர்ப்பிக்கப்படுது அப்படின்னா அது குறித்து சட்டமன்றத்தில் விவாதிக்கப்படும் அப்படின்னும் தளபதி வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அதே போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சட்டமன்ற நாட்கள்ல மக்களினுடைய மனுக்கள் விவாதிக்கப்படுறதுக்குனே ஒரு நாள் தனியா ஒதுக்கப்படும் அப்படின்றதையும் வாக்குறுதியா தளபதி கொடுத்திருக்கிறாரு. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உலகமே இப்போ ஏஐ டெக்னாலஜி நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு ஏஐ டெக்னாலஜினுடைய வளர்ச்சி இருக்க போகுது அப்படின்றதையும் நாம் வந்து கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அதை நோக்கியும் நம்மளுடைய நாடு வந்து நகர்ந்து போகணும். ஸோ அதுக்கு தளபதி என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, உலகளாவிய அளவுல எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுல ஏஐ சிட்டி அப்படின்றது கோவை, திருச்சி, மதுரை மாதிரியான மாவட்டங்கள்ல உருவாக்கப்படும் அப்படின்றதையும் வாக்குறுதியா கொடுத்திருக்கிறாரு. அதே போல அடுத்ததா நம்ம தமிழ்நாட்டினுடைய கடன் பத்தி பேசியிருக்கிறாரு. அதாவது 10.5 லட்சம் கோடிகள் கடன் வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்குது. 70 வருடங்களை விட இந்த 5 வருடங்கள்ல வாங்கின கடன் அப்படின்றது தான் அதிகமா இருக்குது. இந்த கடனை வந்து அடைக்க முடியாது அப்படி இப்படின்னு நிறைய கட்சிகள் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா புதிய புதிய வருவாய்க்களை வந்துட்டு உருவாக்கி இந்த கடனை மக்கள் கிட்ட இருந்து அதிகப்படியான வரியை வசூலிக்காம
தாவேக அரசு பூர்த்தி செய்யும் அப்படின்றத தளபதி வாக்குறுதியா கொடுத்திருக்காரு. அப்படியே எல்லாரும் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. தாவேக ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஆட்சி அமைச்சிருவாங்க அப்படின்ற நம்பிக்கை தாவேக தொண்டர்களா இருக்கக்கூடிய நம்ம ஒருத்தருக்குமே இருக்குது. ஸோ தாவேக அப்படி ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் தளபதி சொல்லியிருக்கக்கூடிய இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றத்துக்கு அப்புறம் நம்மளுடைய தமிழ்நாடு எவ்வளவு சிறப்பா இருக்கும் அப்படின்றத ஒரு நிமிஷம் எல்லாருமே வந்துட்டு யோசிச்சு பாருங்க. நாட்டை நேசிக்கக்கூடிய, நாட்டு மக்களை நேசிக்கக்கூடிய ஒருத்தரால மட்டும்தான் இப்படிப்பட்ட வாக்குறுதிகள் அப்படின்றத கொடுக்க முடியும். அதுதான் நம்ம தளபதி. ஸோ தளபதியினுடைய இந்த வாக்குறுதிகள் பத்தி மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம் அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.